ஹீமேன் அண்ட் த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ். நான்லாம் வந்து சின்ன வயசுல இதை ஹீமேன் மற்றவங்க வேற வேற சேனல்ல பார்த்துருக்கலாம். நான்லாம் வந்து சுட்டி டிவியில் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா அந்த ஹீமேனை பார்க்கும்போதுலாம் கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே என்னுள்ள இருக்கும் சக்தி அப்படின்ற அந்த ஒரு டைலாகை கேட்டு வளர்ந்த ஒரு குழந்தைலாம். இப்போ குழந்தை இல்லை, அப்போ குழந்தை. அப்படி இருக்கும்போது அந்த டைலாகை எதிர்பார்த்து தான் நம்ம இந்த படத்துக்கு போகணும். ட்ரெய்லர்லேயே அந்த டைலாக் இல்லை. அப்போ யோசிச்சேன், படத்துலேயும் இது இருக்காது போலன்னு. படத்துலேயே அந்த மாதிரி அது இல்லை. இன்னும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இந்த படத்துல என்ன அப்படின்னா, படமா இந்த கதையை ஆரம்பிக்கும் போதே தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த ஹீமேனோடைய கேரக்டரைசேஷனை அந்த கார்ட்டூன்லயே அப்படிதான் இருக்கும். அவர் ரொம்ப பயந்தாங்கொலியா, ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காரு. அவர் எப்போ அந்த ஹீமேனா மாறுறாரோ அப்போதான் அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லை நம்ம இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரியான கேரக்டர் தான் அவர் வச்சிருக்க அந்த புலியும் இருக்கும். அந்த ஷீல்டுலாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த புலி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சண்டை பண்ணா இப்படிதான் அந்த டிராவல் இருக்கும். அண்ட் அந்த எலும்பு குண்டு மனுஷனா ஒருத்தர் வருவார்ல, ஸ்கெலிட்டான். அந்த ஸ்கெலிட்டான் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பயங்கர வில்லத்தனமா காட்டியிருப்பானுங்க. அவன் அந்த கார்ட்டூன்ல பார்த்தீங்கன்னா காமெடியே பண்ண மாட்டான். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீமேனை விட நிறைய காமெடியை அந்த ஸ்கெலிட்டான் தான் பண்ணுறான். நான் பார்த்தேன், டேய் அவனை பார்த்தாலே நம்ம பயம் வரணும். படம் ஆரம்பிச்சுலேருந்து அவனை வச்சு ஒரு 5-6 காமெடி பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படா கிளைமேக்ஸாக அவன் மேலே பயம் வரும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த படம் எங்கே அப்படி பீக்காக ஆரம்பிக்குதுன்னா, கரெக்டாக அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி இந்த கதையை கரெக்டாக ஸ்டேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த படம் தொடர்ந்து ஒரு காமெடி ஜோனில் ஒரு ஹீரோ ரொம்ப பயந்தாங்கொலியா இருக்கான். அவனோட லைஃப்ல எப்படி இப்படி மாற்றங்கள்லாம் வருது, அவன் எப்படி மாறணும்னு ட்ரை பண்றான். சின்ன வயசுலேருந்து அவன் உண்மையை சொல்றான். அந்த உண்மையை இந்த உலகம் எப்படி நம்பாம இருக்கு, அதுக்கப்புறமா அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சவங்க இருக்கோம், அவங்க எப்படிலாம் ஷாக் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு ஆர்க் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு ஏற்கனவே இந்த கதையை பற்றி தெரிஞ்சனால நமக்கு இந்த ஆர்க் பில்டப் அப்படின்றது தேவைப்பட மாட்டேங்குது. பட் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் கண்டிப்பாக ஹீமேன் கார்ட்டூன் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்றதை நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த கேரக்டர் ஆர்க் ரொம்ப கரெக்டாக உட்காந்துருக்குமோ அப்படின்றதும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. பட் கண்டிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி இவங்க ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்கவன், அவன் வெறும் ஹீமேன்ற அந்த சக்தி வந்ததுனால மட்டும் அவன் ஸ்ட்ராங்காக மாறல, அவனுக்கு உள்ளேயே அவன் மாறுறான் அப்படின்ற ரொம்ப ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சீக்வன்ஸ் அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. அது இந்த கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுச்சு. அது இந்த கதையோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்டு டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு ஹீமேனாகவும் சரி, அண்டு அந்த கூட இருக்க அந்த புலியாகவும் சரி, அவங்க எப்படி மாறுறாங்க, அதில் என்ன மாதிரியான காமெடி நடக்குது. அண்டு கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஹீமேன் அப்படின்றது யாருக்குமே தெரில. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஹீமேன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போய் மறைஞ்சிருந்து நம்ம ஹீமேனாக மாறலாம். அந்த புலியை கூப்பிட்ற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அங்கே கூட இருக்கவங்களாம் அவர் கிண்டல் பண்ணுறதா இருக்கும், இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. பட் மறுபடியும் எனக்கு என்ன மைனஸாக அமைஞ்சதுன்னா, இந்த கதையிலுமே வந்து கதையில் ஒரு இடத்துல பெரிய லெவலில் கோட்டை விட்டுருந்தாங்க. என்னன்னா, அந்த ஸ்கெலட்டான் இருந்தான்ல, அவனுடைய கேரக்டரைசேஷன் எப்படின்னா, அவன் வந்து ஏன் அந்த ஹீமேனுடைய சக்தியை பெறணுன்ற ஒரு ப்ராப்பரான ஒரு காரணமே இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். ஹீமேனுடைய உலகத்தை ஓப்பனிங்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அவன் தான் வந்து அத்தாரிட்டியாகவும் அந்த டுவோர்ட்ஸ் த எண்ட் பவராகவும் இருக்கான். அதை தாண்டி அவன் அடைய வேண்டியதுக்கு வேற எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுடைய புராண கதைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நரசிம்மருடைய கதையை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த பிரகலாதனோட அப்பா அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும், இரண்யகசிபுவை பொறுத்த வரைக்கும் அவனை எல்லா உலகத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவான். கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரே ஒரு இடம் மிச்சம் இருக்கும். அவனா தொடர்ந்து வந்து விஷ்ணுவை அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷன்ல இருப்பான். ஆனால் அவனால் விஷ்ணுவை பார்க்க கூட முடியாது. உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்றது தெரியுது, ஆனால் அவரை பார்க்க கூட முடியல. பார்த்தா தானே அவர் கூட சண்டை போட முடியும் அப்படின்ற ஒரு கோவம் ஒன்று இருக்குது. அந்த கோவத்தோட வெளிப்பாடாக தான் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை மூலியமா இவருக்கு வந்து ஒரு சாவு அப்படின்றது ஏற்படுது. இப்போ இந்த கேரக்டருக்கு மேலே ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அந்த கேரக்டரை பார்க்க கூட முடியல, பார்த்தா தானே சண்டை போட முடியலன்னு ஒரு ப்ராப்பர் லைன் இருக்குல்ல. இந்த கதையில் அப்படி ஒரு லைனே இல்லை. இவன் கிட்ட ஏற்கனவே எல்லா பவரும் இருக்கு. இப்போ இந்த ஹீமேனோட பவர் வரதுனால இவனுக்கு என்ன மாறப்போகுது அப்படின்றதும் இல்லை. அதை தாண்டி என்ன பண்றான், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல ஹீமேனோட கத்தியே உடச்சிடறான். அப்ப இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்றத யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங்காகவே இல்லாம இந்த கதையில இருந்தது. அது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸா பார்க்குறேன். அண்டு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம், மார்வலாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சூப்பர் மேன்னா சூப்பர் கேர்ள், பேட்மேன்னா பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீமேனில் ஷீ கேர்ள் அப்படின்னு ஒன்று நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு என் கிரெடிட் சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. எனக்கு என்னன்னா, ஏற்கனவே வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் பண்ணுறதே தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெண்களாக மாறினதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க.
அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கேரக்டரை பெண்ணா காட்டும்? இல்ல ஓப்பனிங்லேயே இப்போ இந்த ஹீமேன் அந்த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற கேரக்டர்லேயே வந்து ஷீ கேர்ள் அந்த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தா கூட இப்போ இருக்க காலகட்ட குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கரெக்டான கண்டென்ட்டாக உட்காரும். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் எதுக்கு இப்படி நடுவில் நடந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த ஹாலிவுட் டீம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஏதோ ஒரு புரட்சியை ஒன்று உண்டாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த புரட்சியை சரியாக உண்டாக்கினா சந்தோஷமாக இருக்குன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ஹீமேன் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.